ஸோ எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வர கூலிங்கை விட ரொம்ப கம்மியாக கூலிங் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட ஏசியில் எப்பவும் வர கூலிங்கை விட இப்போ கம்மியாக வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ அதான் நம்ம பண்ணோம்னா நம்மளோட ஏசி நார்மலாக எப்பவும் போல கூலிங் நல்லா தரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்பிவி கோகுல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஏசி இப்போ போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. நான் 18 வச்சுக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபேனும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏசி போட்டேன், ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த டைமிங்கில் கூலிங் வந்திருக்கும். பட் ஆனால் இப்போ வரல. ஸோ அதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு உங்கள் ஏசி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூல் ஏதாவது போட்டு உங்கள் ஏசி இப்போ சின்னதாக ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருக்கிற ஒரு 2 விஷயத்தை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி போடணும். ஏசியில் இந்த மாதிரி போர்டு இருக்கும், கவர் இருக்கும். இந்த கவரை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், அழகாக வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் ஃபில்டர் இருக்குது. ஸோ எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபில்டர் தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிக்கலாம். எஸ் காய்ஸ், அவ்வளோதான். உட்கார மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு தூக்கி பிடிச்சி அப்படி கழட்டினோம்னா வந்துடும். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இதை விட அதிகமாக டஸ்ட் இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன். இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதில் இன்சர்ட் பண்ணிட்டாவே போதும். பக்கெட்டில் வருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒவ்வொரு ஃபில்டராக போட்டு அதில் இருக்க அந்த ஃபில்டர் அழுக்கெல்லாம் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணோம். ஈஸியாக நம்மளுக்கு இருக்குது. ஃப்ளஷில் இது அடிக்கிறோம்ல. ஸோ இதை வச்சுட்டு நல்லா அடிக்கலாம். இன்னும் சூப்பராக க்ளீன் ஆகும், இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதை நல்லா இப்போ நம்ம உணர வைக்கணும். அந்த தண்ணிலாம் நல்லா போயிட்டு காஞ்ச பிறகு திரும்ப எடுத்து நம்ம போட்டுட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஃபில்டர் ஏர் ஃபில்டரை நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை காய வச்சிட்டோம். திரும்ப இதை நம்ம ஏசியில் போட போகிறோம். ஏசி ஆன் பண்ணிட்டேன். ஏசி ஆன் ஆகிடுச்சு. சின்ன ஒரு டிப் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு செல்ஃப் க்ளீன்ற ஒரு பட்டன் இருக்கும். நம்ம அதை அழுத்திட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக க்ளீன் ஆகி உள்ளே ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி தென் அது மெல்ட் ஆகி அழுக்கெல்லாம் வெளியே தள்ளி விட்டுரும். ஏசி ஆன் ஆகிக்கும். கைஸ், இப்போ நான் 22 தான் வச்சுருக்கேன். பட் இப்போவே செமையாக இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 22 தான் வச்சுருக்கேன். நல்லா கூலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா சில்னஸ் சீக்கிரமே ஆகுது. நீங்கள் 2 or 3 months ஒன்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆர்எல்ஸ் எப்போனா சில்னஸ் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபில்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இஃப் சப்போஸ் அது டஸ்ட் நிறையா இருக்குன்னா அது வாஷ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கூலிங் கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பை பை. யூ லவ் யூ ஆல்.